எலெக்ஷனோட ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தி அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து விஜய் ஃபேக்டர் தான். அவருடைய கெரியருடைய பீக்ல இருக்கும்போது வந்து இப்படி ஒரு இறங்குறதுங்கிறது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஏடிஎம்கே தான் இது வந்து எக்ஸிஸ்டென்ஷியல் எலெக்ஷன், டூ ஆர் டை எலெக்ஷன். ஜென்சி ஏவா அரசியல் கத்துக்கோ அப்படின்னு கூட்டங்கள் போட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. வைப் வித் வட்ட செயலாளர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேம்பெயின் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்லாம் வந்திருக்கு அப்படின்னு. இந்த எலெக்ஷன் will be more interesting because of Vijay's presence. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் யாருன்னா விஜய் தான். டிவிக்காக ஓட் பண்றதுக்காகவே அவசரமா இப்போ வந்து ஓட்டர் ஐடிக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. 10 பேரை கேட்டால் 8 பேர் டிவிக்கு விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்றாங்க. மை சன் நான் கேட்டேன் விஜய்க்கு போடுவேன்னா ஏன் போடக்கூடாது, போடலாமே அப்படின்னு ஷெல் ஷாக். நம்ம எங்கேயோ பேசுகிறோம், வீட்டில் பேச மாட்டேன்றோமே அப்படின்னு. இப்போ விஜய் சார் வந்து வெளியே வந்து பிரச்சாரம் பண்ணா எலெக்ஷன் அந்த இம்பாக்ட் என்னவா இருக்கும்? ஒருவேளை அவருக்கு ஸ்டார் வேட்பாளர்கள் கிடைத்து விட்டால் சில மேற்கொண்டு நம்மளுடைய தாவேக்கா பற்றின நியூஸுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.